என்னங்க சொல்கிறது? இப்போ சித்த யோகத்தை பற்றி பேசுறதுக்கு ஆட்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து அறிகிட்டாங்க. முக்தானந்தர் சொன்னார். அவருக்கு முன்னாடி சுவாமி கணேஷ்புரி நித்யானந்தர் சொன்னார். அவருக்கு முன்னாடி சிவானந்த பரமஹம்சர் சொன்னார். இப்போ அதை பற்றி பேசுறதுக்கு ஆள் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. சித்த யோகத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஸ்தூல ஒளி, சூக்கும ஒளி, காரண ஒளி, ரக்தேஸ்வரி, ஸ்வேதேஸ்வரி, காளீஸ்வரி இதை கடந்த பிறகு சூப்ரா காசல் பாடின்னு சொல்லப்படுற அதிகாரண சொரூபம், அந்த அதிகாரண சொரூபம் அல்லது சூப்ரா காசல் பாடி, இதுக்கு வேற ஒரு பேரும் உண்டு. அதுதான் குரு. அதுதான் குருவாக இருக்குது. அதுதான் சர்வமாகவும் இருக்குது. மூன்று உலகங்களுடைய வித்து. மூன்று உலகங்களுக்கும் அதுதான் வித்து. அந்த வித்து வந்து ஒரு சின்ன எள்ளு போல இருக்கும் அனுபவத்தில். உள்ளே போனால் அண்டமளவு விரியும். அது தன்னுணர்வாக இருக்கும். அப்போ இவங்களுடைய தன்னுணர்வு தான் அண்டமாக இருக்குதுன்றது சொல்லாமலே விளங்கும். இதுதான் வந்து சித்த யோகத்துடைய ஒட்டுமொத்த தாத்பரியம். வேற நான் சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு பாட்டு உதாரணம் சொல்றேன். சிவவாக்கியர் பாட்டு. நெற்றியிலே துலங்குகின்ற நீளமா விளக்கினை உய்த்துணர்ந்து பாரடா உள்ளிருந்த சோதியை, பக்தியில் தொடர்ந்தவர் பரமயம் அதானவர், அத்தலத்தில் இருந்த பேர்கள் அவர் எனக்கு நாதரே. நெற்றியிலே துலங்குகின்ற நீளமா விளக்கு. இந்த ரகசியம் வந்து முருகனையும் முருகன் சார்ந்த சித்த யோகிகளுக்கும் தான் தெரியும். வழி வழியாக வருது. நீளமா விளக்குனா என்ன, அது எதை குறிக்கும் அப்படின்றது. அதை உயிர்த்துணர்ந்து உள்ளிருந்த சோதியை கண்டு பரமயம் அதானவர் வந்து எனக்கு நாதர்னு சொல்ல. இது நாதாக்கள் ரகசியம். அவர்கள் தான் நாதர்கள். இதை வந்து யார் யாரெல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஞானேஸ்வர் சொல்கிறாரு. நிறைய வட இந்திய மகான்கள் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அகத்தியர் பேசியிருக்காரு, திருமூலர் பேசியிருக்காரு. நிறைய சித்தர்கள் இதை பற்றி பேசலை. நாதர் பரம்பரையில் வந்தவங்க தான் இதை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க. இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன் தமிழ் மக்களுக்கு.